போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலகம் முழுவதும் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணிகள் நடைபெற்றன. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் மற்றும் அரசு அலுவலர்கள், சமூக நல ஆர்வலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் பழனி, காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ராமநாதபுரத்தில் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருந்தனர். பேரணி தொடங்கிய போது திடீரென பள்ளி மாணவர் ஒருவர் வெயில் தாங்காமல் சுருண்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த மாணவரை போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். கரூரில் பேருந்து நிலையம் உட்பட பல்வேறு இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு வீதியோர நாடகம் நடைபெற்றது. இதில் மது, சிகரெட், குட்கா உள்ளிட்ட போதை பழக்கங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அவைகளிலிருந்து விடுபடுவது குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. உண்மையான அன்பும் அக்கறையும் புதுச்சேரியில் நடைபெற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சுகாதாரத்துறை அலுவலக வாயிலில் இருந்து புறப்பட்ட பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.